வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி பறவையை பத்தி பாட்டு கத்துக்க போறோம். சரியா? என்ன பறவைன்னு தெரியுமா? இப்ப பாருங்களேன், அந்த பறவை உங்களை பார்த்து பறந்து வரப்போகுது. பாருங்க. என்ன பறவைன்னு பாத்தீங்களா? என்ன பறவை? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? சிட்டுக்குருவி சின்னதா அழகா இருக்கும். அது தன்னோட சிறகை விரிச்சு அழகா பறந்து போகும். அப்புறம் அரிசி சாப்பிடும். எப்படி சாப்பிடும்? கொத்தி கொத்தி அரிசிய சாப்பிடும். அதே மாதிரி இது நடந்து போறப்ப பாத்தீங்கன்னா அழகா நடந்து போகும். தத்தி தத்தி நடந்து போகும் அந்த சிட்டுக்குருவி. நம்ம இப்ப இந்த சிட்டுக்குருவியை பத்தி தான் ஒரு பாட்டு ஒண்ணு பாட போறோம். உங்களை மாதிரியே ஒரு குட்டி தம்பி சிட்டுக்குருவியை பார்த்து பறந்து வா அப்படின்னு பாட போறான். நம்மளும் சேர்ந்து பாடலாமா? சரி குழந்தைகளா, எல்லாரும் உங்க புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 83 எடுத்துக்கோங்க. வகுப்பு யூகேஜி, பாடம் தமிழ், பாடல் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி பறந்து வா, பட்டு சிறகை விரித்து வா, அரிசி தருவேன் பறந்து வா, அழகு நிலாவை பிடித்து வா, கொத்தி கொத்தி தின்ன ஓடி வா, தத்தி தத்தி நடந்து காட்டவா. சரி குழந்தைகளா, இப்ப என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? சிட்டுக்குருவி பறந்து வா, சிட்டுக்குருவி பறந்து வா, பட்டு சிறகை விரித்து வா, பட்டு சிறகை விரித்து வா, அரிசி தருவேன் பறந்து வா, அரிசி தருவேன் பறந்து வா, அழகு நிலாவை பிடித்து வா, அழகு நிலாவை பிடித்து வா, கொத்தி கொத்தி தின்ன ஓடி வா, கொத்தி கொத்தி தின்ன ஓடி வா, தத்தி தத்தி நடந்து காட்டவா. தத்தி தத்தி நடந்து காட்டவா. ரொம்ப அழகா பாடுனீங்க குழந்தைகளா. வீட்ல இன்னொரு முறை இந்த பாட்டை நீங்க பாடி பார்க்கணும். சரியா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில்